ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, உங்க ஸ்டெடி மெட்டீரியல்ல இருந்து ஓகேவா, நான் ஒரு சம்ம எடுத்து போடுவேன். ஓகேவா, உங்க எக்ஸசைஸ் சம்ஸும் நான் போடுவேன், இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸும் நான் போடுவேன். ஓகேவா, இந்த ரெண்டுமே நான் போட்டுட்டே வருவேன். நீங்க அழகாக கவனிக்க போறீங்க. ஏதாவது கான்செப்ட்ஸ் வரும்போது கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே அந்த எக்ஸசைஸ் சம்ஸ் இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் எடுத்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, நீங்க அழகா பொறுமையாக கவனிக்கலாம். எல்லா சம்ஸும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணுவேன். ஓகேவா, உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு என்ன தேவையோ அந்த 12th ஸ்டாண்டர்ட் தேவையானதை மட்டும் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, உங்களுக்கு வேற ஏதாவது அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் ஓகேவா, இன்னும் நல்லா சூப்பரா உனக்கு ஏதாவது கான்செப்ட்ஸ் நல்லா கிளாரிட்டி கொடுக்கலாம் வந்து நான் சிஏ கிளாஸஸ் படிக்க வரும்போது உனக்கு எலாபரேட்டா அழகா சொல்லி கொடுப்பேன். சரியா, புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? சரி, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் தான் பார்க்க போறோம். தாய் லிமிடெட் issued 1 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் சொல்றாங்க. ஓகேவா, தாய் லிமிடெட் issued 1 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹10 ஈச் அப்படின்றாங்க. ஓகே, ருபீஸ் என்ன சொல்றாங்க? 10 ஈச். பேயபிள் ஆன் அப்ளிகேஷன் வந்து ஒரு ₹5 தான். அலாட்மெண்ட் வந்து ஒரு ₹2 தான். ஃபர்ஸ்ட் கால் ஒரு ₹2, ஃபைனல் கால் ருபீஸ் வந்து 1 சொல்றாங்க. நம்ம இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ₹5 பிளஸ் ₹2 பிளஸ் ₹2 பிளஸ் ₹1 அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண ₹1 வருது, ₹10. அதான் ஷேரோட பிரைஸ் வந்து ₹10 வந்துடும். சொல்ல புரியுதா? அதான் கிளியரா கொடுத்துருக்கான். ஸோ நமக்கு இப்பெல்லாம் தேவையில்லை, ரஃப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட், ஆல் த ஷேர்ஸ் were subscribed and amount was duly received and passed the journal entryன்றாங்க. ஓகேவா, எல்லா அமௌண்ட்டும் வாங்கிட்டேன், நான் ஜேர்னல் என்ட்ரி போடுங்க அப்படின்னு ஒரு என்ட்ரி போட சொல்றாங்க. நான் உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன். ஓகேவா, அப்ளிகேஷன் மணி மட்டும் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்சுவலா அமௌண்ட்டை வாங்கிட்டு தான் அந்த அப்ளிகேஷன் மணி கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா, அப்ப என்ன ஃபர்ஸ்ட் என்ட்ரி போடுவோம், நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். பேங்க், ஓகேவா, பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு என்ன ஆக்சுவலா ஷேர். நான் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுறேன், நீங்க அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. எக்ஸாம்ல ஃபுல்லா கிளியரா தான் எழுதணும். சரியா, நான் இங்க பிராக்டிஸ் பண்றதுக்காக உங்களுக்கு சம் சொல்லி கொடுக்கறதுக்காக கட் ஷார்ட்டா எழுத, நீங்க அந்த மாதிரி எழுதி பிராக்டிஸ் பண்ணாதீங்க. இங்க நான் வந்து உங்களுக்கு புரியுறதுக்காக அந்த மாதிரி கட் ஷார்ட்டா எழுதியே வந்துட்டு இருக்கேன். நீங்க ஃபுல்லா கிளியரா எழுதிக்கணும். ஓகே, எக்ஸாம்ஸ்க்கு சொல்றேன். ஓகே, என்ன பார்த்து நீங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடாது. பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட். ஓகேவா, எவ்வளவு ஷேர்ஸ் ஆக்சுவலா 1 lakh ஷேர்ஸ் தான். அப்ப என்ன பண்ணும் ஆக்சுவலா 1 lakh ஷேர்ஸ் இன்டு அப்ளிகேஷனோட பிரைஸ், அப்ளிகேஷன் வந்து ஒரு ₹5. அப்போ 5 மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ண எவ்வளவு அமௌண்ட் வரும் ஆக்சுவலா? 5 lakh rupees. அப்ப இதே மாதிரி இங்க என்ன பண்ணணும் ஆக்சுவலா? 5 lakh rupees. புரிஞ்சுச்சா இல்லையா? ஸோ பேங்க் அக்கௌண்ட்ல வந்து நம்ம என்ன அமௌண்ட் ரிசீவ் ஆகுது, ஷேர் அப்ளிகேஷன் அப்ளிகன்ட்ன்றோம் பைசாவை கொடுக்குறோம். ஸோ பேங்க் வந்து ரிசீவரை டெபிட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு அப்ளிகன்ட் வந்து கிவ்வரு, அதனால கிரெடிட் பண்ணிருக்கேன். ஓகேவா, அப்ப பேங்க் அக்கவுண்ட் டெபிட் ஒரு 5 lakhs, ஷேர் அப்ளிகன்ட் வந்து கொடுக்குறான் கிவிங்னால 5 lakhs கிரெடிட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த அப்ளிகேஷன் மணி வந்ததை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை ரிசீவிங், அதாவது கேபிட்டல் என்ட்ரி, அந்த ரிசீவ் பண்ண அமௌண்ட்டை கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேவா, அப்ப ஷேர் அப்ளிகேஷன் மணி வந்து நான் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும் ஆக்சுவலா சொல்லுங்க பார்க்கலாம். ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெபிட். ஓகேவா, ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெபிட். ஓகே, ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். ஓகே, ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கவுண்ட். எவ்வளவு அமௌண்ட்? பேங்க்ல வாங்கின அமௌண்ட் அந்த 5 lakh rupees என்ன பண்ணணும்? கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ 5 lakh rupees என்ன பண்றேன் ஆக்சுவலா? ஜஸ்ட் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். சொல்ல புரிஞ்சுச்சா இல்லையா? ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேட் வந்து 5 lakh rupees வாங்கியிருக்காங்க. அந்த அப்ளிகேட்டோட அமௌண்ட்டை வந்து நான் என்ன பண்றேன், எதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்? கேபிட்டலுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். இந்த மாதிரி 2 entries தான் அலாட்மெண்ட்க்கு வரும். இதே மாதிரி 2 entry தான் ஃபர்ஸ்ட் கால்க்கு வரும். இதே மாதிரி 2 entry தான் ஃபைனல் கால்க்கு வரும். இந்த மாதிரி ஒரு 2 entries மாதிரி போற மாதிரி இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் வர அந்த 2 entries மட்டும் மாத்தி நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஏன் சார் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லிட்டேன். ஒரு காலேஜ்லேயே இப்போ நான் அப்ளிகேஷன் வாங்க போறேன்னா பைசா கொடுத்ததுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் கொடுப்பான். அதே மாதிரி தான் ஒரு கம்பெனில போய் ஷேர்ஸ் வாங்க போறீங்கன்னா முதல்ல பைசா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அப்ளிகன்ட் அவன் என்ன பண்ணும், அப்ளிகண்டா கொண்டு வருவாங்க. ஓகேவா, அப்ப என்ன சார் நெக்ஸ்ட் என்ட்ரி நான் போடணும்? நெக்ஸ்ட் என்ட்ரி நான் என்ன போடுவேன்னா, ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட், ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். ஓகே, ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். அதான் செகண்ட் போர்ட் என்ட்ரியை நான் என்ன பண்ண ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் என்ட்ரி நீங்க சேஞ்ச் பண்ணிப்பேன். ஓகேவா, சேஞ்ச் பண்ணிப்பேன். அப்போ ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் சொல்லிட்டு 1 lakh ஷேரை எழுதிட்டு எவ்வளவு அலாட்மெண்டோட மணி அப்ளிகேஷன் முதல்ல நம்ம போட்டோம்ல, அடுத்த அலாட்மெண்ட் மணி எவ்வளவு இருக்கு? ₹2 இருக்கா? அப்ப என்ன பண்ண ஆக்சுவலா இன்டூ 2 அப்படின்னு போட்டுட்டு 2 lakhs அப்படின்னு என்ட்ரி போட்டுக்கணும். கரெக்டா? 2 lakhs அப்படின்னு என்ட்ரி போடணும். அப்ப ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் 2 lakhs என்ட்ரி போட்டுக்கணும். ஓகேவா,
அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்சுவலா இது அப்படியே அமௌண்ட் ரிசீவ் பண்ண மாதிரி ஒரு என்ட்ரி போடணும். எப்படி என்ட்ரி போடுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பேங்க் அக்கவுண்ட், ஓகேவா, பேங்க் அக்கவுண்ட் டெபிட், ஓகேவா, பேங்க், ஓகேவா, பேங்க் அக்கவுண்ட் டெபிட், பேங்க் அக்கவுண்ட் டெபிட், ஓகேவா, பேங்க் அக்கவுண்ட் டெபிட். டூ என்ன எழுதணும் ஆக்சுவலா, ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட், ஓகேவா, பேங்க் அக்கவுண்ட் டெபிட். டூ என்ன ஆக்சுவலா, ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட், ஓகேவா. எவ்வளவு அமௌண்ட் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி 2 lakhs. இங்க அதே மாதிரி என்ன பண்ணணும் ஆக்சுவலா 2 lakhs, ஓகேவா. பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் என்ன ஆக்சுவலா 2 lakh rupees. அப்ப அலாட்மெண்ட்டுக்கு என்ட்ரி முடிஞ்சு 2 entries. ஒன்னு கேபிட்டலுக்காக, இன்னொன்னு பேங்க்குக்காக. சோ அதை மட்டும் மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒன்னு பேங்க்காக, ஒன்னு கேபிட்டலுக்காக, ஒன்னு பேங்க்காக, இன்னொரு கேபிட்டலுக்காகன்னு சொல்லிட்டு மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா. சோ அப்ப அலாட்மெண்டோட என்ட்ரி முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னது, ஃபர்ஸ்ட் காலுக்கு நம்ம ஒரு என்ட்ரி போடணும், ஓகேவா. ஃபர்ஸ்ட் காலுக்கு ஒரு என்ட்ரி போடணும். போடலாமா நம்ம ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் காலுக்கு ஒரு என்ட்ரி போடலாமா. எப்படி போடுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கால் நம்ம என்ட்ரி போடுவோம், ஷேர், ஓகேவா, ஃபர்ஸ்ட் கால், ஓகே, ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் டெபிட், ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் டெபிட் டு என்ன ஆக்சுவலா ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட், ஓகே, ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். எவ்வளவு ஷேர்ஸ் 1 lakh. நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ட்ரி மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஆக்சுவலா, ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் என்ட்ரி போடுவோம், அப்புறம் தான் கேபிட்டல் என்ட்ரி போடுவோம். செகண்ட் வர என்ட்ரி அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கால் ஃபைனல் கால் என்ன பண்ணுவோம் ஆக்சுவலா சேஞ்ச் பண்ணி போறோம். அதுக்கு ரீசன் முதல்லயே சொல்லிட்டேன், கரெக்டா. அப்போ 1 lakh இன்டு, ஓகே, எவ்வளவு ருபீஸ் ஆக்சுவலா 2 rupees, அப்ப இன்டு 2, அப்ப எவ்வளவு அமௌண்ட் வரும் ஆக்சுவலா 2 lakhs. இங்க என்ன வரும் ஆக்சுவலா உங்களுக்கு 2 lakhs. புரிஞ்சிருச்சா இல்லையா. அப்ப நெக்ஸ்ட் என்ட்ரி போடுவோம், நம்மளே நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ட்ரி நம்ம என்ன போடுவோம், பேங்க் அக்கவுண்ட் டெபிட், பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட், ஓகே, ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட், ஓகே, ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட், ஓகே. சோ எவ்வளவு அமௌண்ட் ஆக்சுவலா அதே மாதிரி 2 lakhs, அதே மாதிரி 2 lakhs அப்படின்னு என்ட்ரி போடணும். சொல்ல புரிஞ்சுச்சா இல்லையா. சோ ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் 2 lakhs. பேங்க்ல அமௌண்ட் வந்தனால பேங்க் அக்கவுண்ட் டெபிட் பண்றேன், ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் என்ன பண்றேன் ஆக்சுவலா கிரெடிட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்த என்ட்ரி நம்ம என்ன போடுவோம் நீங்களே சொல்வீங்களா, ஃபைனல் காலுக்கு போடுவோமா. சோ ஃபர்ஸ்ட் காலும் முடிஞ்சிருச்சா, அடுத்த என்ன இருக்கு ஆக்சுவலா ஃபைனல் கால் எவ்வளவு அமௌண்ட் 1 ரூபியா. அப்ப என்ட்ரி போடுவோம். எப்படி போடுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஷேர் ஃபைனல் கால் அக்கவுண்ட் டெபிட், ஷேர் ஃபைனல் கால் அக்கவுண்ட் டெபிட் எழுதிப்போமா. 2 என்ன எழுதுவோம், கேபிட்டல் தான என்ட்ரி போட போறோம். அப்ப 2 ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட், 2 ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் அதை எடுத்து எழுதிட்டேன். எழுதுனதுக்கு அப்புறம் எவ்வளவு ஷேர்ஸ் 1 lakh ஷேர்ஸா, எவ்வளவு ருபீஸ் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு ருபீஸ் ஆக்சுவலா இங்க 1 ரூபியா, 1 ரூபியா. அப்ப என்ன பண்ணணும் நம்ம ஆக்சுவலா 1 ரூபின்றத எடுத்து இங்க எழுதணும், கரெக்டா. அப்ப என்னது இன்டு 1, அப்ப என்ன வேல்யூ வரும் ஆக்சுவலா 1 lakh rupees. இங்க என்ன பண்ணுவோம் ஆக்சுவலா நம்ம 1 lakh rupees, ஓகேவா. சோ 1 lakh rupees. அடுத்து நம்ம என்ன என்ட்ரி போடணும், பேங்க் அக்கவுண்ட் டெபிட், பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு என்ன ஆக்சுவலா சொல்லுங்க பார்க்கலாம், ஷேர் ஃபைனல் கால் அக்கவுண்ட், ஓகே, பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் ஃபைனல் கால் அக்கவுண்ட் அப்படின்னு எடுத்து எழுத போறோம். எவ்வளவு அமௌண்ட் அதே மாதிரி 1 lakh. புரிஞ்சிருச்சா. திருப்பி 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 அதே தான் வரப்போகுது. பயங்கர ஈஸி இந்த சாப்டர், ஓகேவா. நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், எனக்கு கீழே யூடியூப்ல என்ன பண்ணணும் ஆக்சுவலா கமெண்ட் போடணும், ஓகேவா. சார் எனக்கு புரிஞ்சிருச்சு சார், ஐ அண்டர்ஸ்டுட் திஸ் ப்ராப்ளம் வெரி கிளியர்லி சார், ஓகே. அது மாதிரி புரிஞ்சிருச்சுன்னா நீங்க உங்களோட சாட்டிஸ்பாக்சனுக்கு அந்த மாதிரி முடிச்சேன் சார், கிளியரா எனக்கு புரிஞ்சிருச்சு சார் சொல்லிட்டு சம் நம்பர் 1 ஐம் கிளாரிட்டியா வந்துருச்சு எனக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டுருவோம். ஸ்லோ புரிஞ்சிருச்சா இல்லையா, எனக்கு அண்டர்ஸ்டுட் சார், நீ கீழே வந்து கமெண்ட் போட்டு, ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு. சோ தட் நீ பாக்குறவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதை பார்த்து ஹாப்பியா இருக்கும், ஆக்சுவலா நல்லா மோட்டிவேட்டடா இருப்பேன். ஸ்லோ புரிஞ்சிருச்சா. சோ ஃபர்ஸ்ட் இது கிளியரா இருக்கீங்களா, இந்த சம கிளாரிட்டி இருக்கா உங்களுக்கு, கிளியரா இருக்கீங்களா, ஓகே. சோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா.